சிறு குறிஞ்சாந்தலை. சுகருக்கு இது ஒரு மூலிகை. இதை பற்றி தான் நம்ம இன்றைய வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். மூலிகை தலை, சிறு குறிஞ்சா மூலிகை. இந்த எதுக்கான மூலிகை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சுகர், டயபெட்டஸ் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் இதை வந்து மெடிசனாக நம்ம கொடுத்துக்கலாங்க. டேப்லெட் எதுவும் யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணலாம், இயற்கையாக அவங்களுக்கு இந்த தலையை நம்ம கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, டெய்லியும் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணின பொடியை சுடுதண்ணியில் ஹாட் வாட்டரில் 1 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி அதை குடிச்சிட்டு 1/2 அன் ஹவர் கழித்து அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா, தொடர்ந்து இது எடுத்துகிட்டு வரும்போது அவங்க உடம்புல சுகர் தொல்லையே இல்லாமல் இருக்கும். மெடிசன் எதுவும் நம்ம எடுக்க வேண்டியதே இல்லை. ஸோ அதை தான் நான் இந்த வீடியோவில் இன்றைக்கி சொல்ல வந்தேன். சிறு குறிஞ்சா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சிறு குறிஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதாங்க மூலிகை தலை. இந்த மூலிகை தான் எங்கே கிடைக்கிது அப்படின்னா, இது நம்ம பார்த்தோன்னா போன வீடியோவில் சொன்ன மாதிரி சூரியமலை அடிவாரம்னு பார்த்தோமா, சூரியமலை அடிவாரத்துலேயே இது கிடைக்குதுங்க. இந்த சிறு குறிஞ்சா சூரியமலை அடிவாரத்துக்கு நம்ம வந்தோன்னா இந்த மூலிகை தலையை நமக்கு கிடைக்குது. இது தவிர நிறைய மூலிகைகள் இங்கே இருக்குது. பட் நமக்கு தெரியல என்னென்ன டிசீஸ்க்கு என்னென்ன மூலிகை தருவாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியலைங்க. இங்கே ஒருத்தர் இருக்கார் ரொம்ப நாளாக, இந்த தலையை பற்றி தெரிஞ்சதுனால அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தலையை பற்றி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு அவர்கிட்ட கேட்போம், என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அந்த மூலிகையை பற்றி நமக்கு வந்து அவர் தான் சொன்னார், மூலிகை இது வந்து சுகருக்கு யூஸ் ஆகும்ன்ட்டு. நம்ம அவரையே பேச வைப்போமே. அண்ணா சொல்லுங்கள், இந்த தலையை பற்றி சொல்லுங்கண்ணா. தலை காய வச்சு பொரிச்சு காய வச்சு பொடி பண்ணி சாப்பிட்டா சுகர் குறையும். காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடணும். இது எக்ஸ்ட்ராக்டாவோ அல்லது பொடி பண்ணி சாப்பிடலாம். ஹாட் வாட்டரில் போட்டு அந்த மாதிரி எப்படியாவது சாப்பிட்டுக்கலாம். மொத்தத்தில் இது மார்னிங் சாப்பிட்றதுக்கு முன்னாடி டெய்லி யூஸ் பண்ணோம். இல்லை 3 வேளை யூஸ் பண்ணுமா, காலையில் மட்டும் யூஸ் பண்ணால் போதுமா? காலையில் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஓகே. வியூவர்ஸ் கவனிங்க, இந்த தலையை நீங்கள் உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சுது அப்படின்னா, நீங்கள் யாராவது மலை பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த சிறு குறிஞ்சான் அப்படிங்கிற அந்த தலையை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்கி நீங்களே ட்ரை பண்ணி வீட்லேயே பொடியாக்கி, வீட்டில் யாராவது சுகர் பேஷண்ட் இருந்தாங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ண பொடியை 1 ஸ்பூன் நம்ம ஹாட் வாட்டரில் கலந்து குடித்தால் மட்டும் போதும். இது பார்த்திங்கன்னா சுகர் தொல்லையே தொடர்ந்து நம்ம இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே சுகர் பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் முழுக்க இருக்காங்க. ஸோ இதை சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் வாழ்க்கையில் அவங்களுக்கு சுகரே இருக்காதுங்க. தொடர்ந்து அவங்க ஒரு 1 மந்த் சாப்பிட்டாலே அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் தெரியுங்க. 10 டேஸ் சாப்பிட்டாலே சுகர் குறையிறது வந்து நல்லா அவங்களுக்கு தெரியும். போய் லேபில் டெஸ்ட் கூட பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தொடர்ந்து இதை சாப்பிட்டுக்கிட்டு வரும்போது என்னாகும் அப்படின்னா, ரொம்ப ஹை லெவலில் இருக்கக்கூடிய சுகர் கூட குறைஞ்சிரும். சுத்தமாக அவங்க பாடியில் சுகரே இருக்காது. தொடர்ந்து இதை சாப்பிட்டு வரும்போது சுகர் தொல்லை, டயபெட்டஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸே உலகத்தில் இல்லாமல் போயிடும் இந்த தலையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தா அப்படின்னு சொல்கிறாருங்க இவர். அதை வச்சு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்துருக்குறேங்க. வியூவர்ஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. அடுத்த மூலிகை என்ன, எதை பற்றி பேசணும் அடுத்த வீடியோ அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.